இறை அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது அவதார புருஷர் சீரடி சாய்பாபாவை பற்றி. சீரடி மகான் சாய்பாபாவின் அவதார திருநாள் இந்த ஆண்டு செப்டம்பர் 28 அமைகிறது. கலியுகத்தில் கேட்டவருக்கு கேட்டவரத்தை உடனே அடைக்கும் வள்ளலாக திகழும் சீரடி பாபாவை ஒருமுறை நினைத்தாலே போதும், 9 தலைமுறையில் செய்த பாவங்கள் தீரும். சீரடி நோக்கி ஓரடி வைத்தாலே உங்கள் உள்ளத்தில் உள்ள துயரங்கள் யாவும் தூசியாக பறக்கும். சீரடி சாய்பாபாவை பற்றிய சில அரிய விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே இந்த உரையாடல் அமைகிறது. பாபாவின் உருவம் ஓர் அற்புதம். கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தரும் பாபாவின் உருவமைப்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக அவரது பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது. அவர் தமது வலது காலை இடது முழங்கால் மீது போட்டு தனது இடது கையினை வலது கால் பாதத்தின் மீது படர விட்டுள்ளார். பாபாவின் இடது கை ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே உள்ள வலது கால் பெருவிரலை 2 மரக்கிளைகளுக்கு நடுவே சூரியனை பார்ப்பது போல தரிசித்து பாபாவின் ஒளியை பெறலாம் என கூறுகிறார் ஏமந்த் பத் என்ற பக்தர். மேலும் பாபாவின் பாதங்களை நமது கண்ணீரால் கழுவுவதாக மனதளவில் நினைத்தால் இதயம் தூய்மை அடையும் என்றும், அன்பை சந்தனமாக பூசச் சொல்லியும் நமது நம்பிக்கையை பாபாவின் மேலாடையாகவும் கருத சொல்லுகிறார். நமது சிரசை பாபாவின் பாதத்தில் வைத்து வணங்கிய பின்னர் நமது பக்தியை சாமரமாக கொண்டு வீசி பாபாவின் வெப்பத்தை தணிக்க வேண்டும். அதுவே சிறந்த பாபா வழிபாடு. உதியே மருந்து. சீரடிநாதனின் பரம பக்தரான ஒருவரது மனைவி பிரசவமான 2 நாள் கழித்து திடீரென்று வயிறு உப்பி மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டார். பிரசவம் பார்த்த பெண் மருத்துவர் அந்த பெண்மணியை உடனடியாக வேறு பெரிய மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுமாறு சொல்லிவிட்டார். அதை கேட்டு கூடியிருந்த அனைவரும் அழ ஆரம்பித்து விட்டனர். அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் கணவரான பக்தர், பாபா தயவு செய்து எனது மனைவியை காப்பாற்று என்று சத்தம் போட்டு பிரார்த்தித்தார். பின்னர் தன் மனைவியின் வலது மணிக்கட்டில் புனித கயிறை கட்டி உப்பிய வயிற்றுப்பகுதியில் சிறிது உதியை தடவினார். கொஞ்சம் உதியை அவரது வாயில் இட்டார். இது நடந்த 5 நிமிடத்தில் உப்பியிருந்த வயிறு மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துவிட்டது. அந்த பெண் சீராக சுவாசிக்க தொடங்கினார். சாயிநாதன் மீது நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்தவரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரது உதியே மருந்தாக விளங்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள். ராமரும் சாயியே. மண் மாடு எனும் ஊரிலிருந்த ஒருவரை காண அவரது நண்பர் ஒருவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தார். தென்னாப்பிரிக்காவில் புகழ்பெற்ற டாக்டர். அவரை சீரடி சென்று பாபாவை தரிசித்து வரலாம் என்று நண்பர் அழைத்தார். வந்திருந்த டாக்டரோ தீவிரமான ராம பக்தர். ஆதலால், நான் ராமனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தரிசிப்பதில்லை, என்னால் பாபாவை தரிசிக்க வர இயலாது என்று மறுத்தார். அந்த நண்பர் விடவில்லை. எனக்காக தாங்கள் கட்டாயம் வர வேண்டும். நாம் காரிலேயே போகலாம். அங்கு உங்களுக்கு வர விருப்பமில்லை என்றால் காரிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள். நான் மட்டும் உள்ளே சென்று சாயிநாதனை தரிசித்து விட்டு வருகிறேன். வழித்துணையாக மட்டும் என்னுடன் வந்தால் போதும் என்றார். டாக்டரும் ஒப்புக்கொண்டார். சீரடியில் பாபா இருந்த மசூதி வாசலில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார் பக்தர். டாக்டர் நண்பர் காரிலேயே இருந்தார். கொஞ்ச நேரம் சென்றதும் நண்பர் வருகிறாரா என அறிய காரில் இருந்தபடியே மசூதியின் உள்ளே பார்த்த டாக்டர் அங்கு சாட்சாத் ஸ்ரீராமனே அமர்ந்திருந்ததை கண்டார். கண்களை கசக்கி மீண்டும் பார்க்க அதே காட்சி. உடனே காரில் இருந்து இறங்கி ஓடி பாபாவின் காலில் விழுந்து, ஏ சாய்ராம் என்று கதறி வணங்கினார். எல்லா தெய்வமும் நானே என்று பாபா சொல்வது உண்மையே என்பதை உணர்ந்து வணங்கி ஆசி பெற்று திரும்பினார். சீரடி சாய்பாபாவின் உபதேசங்களை இப்பொழுது நாம் கேட்போம். சீரடி தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் முடிவுக்கு வந்துவிடும். அவன் அதன் பின்னர் பூரண சௌகரியத்தை அடைகிறான். பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் துவாராகமையை அடைந்த மாத்திரத்திலேயே மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள். இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வசக்தியுடன் வேலை செய்வேன். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும். என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன். என்னிடம் வருபவர்களுக்கு, என்னை தஞ்சம் அடைந்தவர்களுக்கும், என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கிறேன். நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாட்சியாக்கிறேன். நீ என் பேரில் உன் வலுவை சுமத்தினால் நான் நிச்சயம் அதை தாங்குவேன். நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவற்றை உடனே நான் உனக்கு கொடுப்பேன்.
என்னுடைய பக்தர்கள் வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது என்பது சாயியின் உபதேசங்களாகவே அமைகிறது. சீரடி சாய்பாபாவின் இந்த மந்திரங்களை எல்லாம், அவரது நாமங்களை எல்லாம் நாம் அவ்வப்போது உச்சரிக்கவும் பலரால் கேட்கவும் செய்தோமே. ஆனால் நமக்கு இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி புண்ணியம் கிடைக்கும் என்பது சாட்சாத் சாய் பகவானின் அருள்வாக்கவையை கருத வேண்டியதாயிருக்கிறது. சாயி நாமும் வாழ்க, சாயி நாதன் வாழ்க என்று சொல்லி இன்ற உரையை முடிக்கலாம். வணக்கம்.